நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். குவாலிஸ்ல லெக்ஸஸ் கிட் மாட்டி பாத்திருக்கீங்களா? டாப் நாச்சா எடுத்துட்டு வந்திருக்காங்க. கலருமே ஒரு சூப்பரான கலர், அட்ராக்ஷனான கலர்ல இருக்கு. எனக்கு லோ பட்ஜெட்ல வேணுமான்னு கேக்குறவங்களுக்கு ஒரு வண்டி இருக்கு. இப்போ எப்பன்னு தான் காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா வண்டியை பார்த்தா லெக்ஸஸ் மாதிரி இருக்கா, ஒரு லெக்ஸஸ் கிட் ஆல்ட்ரேஷன்ல அப்படி ரோட்ல போகும்போது எல்லாருமே அப்படிதான் உங்களை திரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். இனோவால எல்லாரும் லெக்ஸஸ் கிட் மாட்டி பார்த்திருப்பீங்க. அதே இதுல டொயோட்டோல லெக்ஸஸ் கிட் மாட்டி, அதுவும் டொயோட்டோ குவாலிஸ்ல லெக்ஸஸ் கிட் மாட்டி பாத்திருக்கீங்களா? லெக்ஸஸ் கிட் மாதிரி மாட்டி வண்டி எப்படி நிக்கு பாத்தீங்களா? வண்டி ஓவரால் ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி வந்து அப்படி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படி கொடி போஸ்ட் வேல் அப்படி கொடுத்து ஃப்ரண்ட்ல எக்ஸ்ட்ரா மிரர்லாம் வச்சு சும்மா டாப் நாச்சா எடுத்துட்டு வந்திருக்காங்க. கலருமே ஒரு சூப்பரான கலர், அட்ராக்ஷனான கலர்ல இருக்கு. இந்த ரெண்டு வண்டியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் குவாலிஸ் ஃபேமஸான நம்ம எஸ்ஆர் கார்ஸ்ல தான் வந்திருக்கு. வண்டி கண்டிப்பா குயிக்கா சேல் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு நேர்ல குயிக்கா வந்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி எடுத்து நிப்பாட்டிருக்காங்க. இது ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்குங்கிறதுக்காக ரேட் எக்ஸ்ட்ரா அப்படிலாம் கிடையாது. எப்பவும் போல எஸ்ஆர் கார்ஸ்ல குவாலிஸ் அப்படின்னாலே சேம் அஸ்யூஷுவல் என்ன பிரைஸோ அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வண்டி என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கு, வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாத்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சு போறோம். எனக்கு லோ பட்ஜெட்ல வேணுமான்னு கேட்கறவங்களுக்கு ஒரு வண்டி இருக்கு. ஒரு வண்டியா ஸ்பெசிஃபிக்கா பார்த்தலாம். லொகேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டு அம்பாசமுத்திரம் போற ரோட்ல வாட்டர் டேங்க் வரும். ஆலங்குளத்துல வாட்டர் டேங்க் வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல தான் இவங்க எஸ்ஆர் கார்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டொயோட்டோ குவாலிஸ்ல 2001 மாடல் 28 வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு. 4 டயருமே நங்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 70% மேலேயே இருக்கும். ஃப்ரண்ட்ல எப்பவும் போல ஒரு லைனை நிப்பாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ச்சுனர் மிரரை போட்டு வண்டி டாப் கேரியர் கொடுத்து வேற லெவல்ல இருக்கு. இன்டீரியரும் சூப்பரா இருக்கும். இந்த வண்டியில உங்களுக்கு எஃப்சி கரண்டா இருக்க மாதிரியே எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். அது மாதிரி ரியர்ல உங்களுக்கு வைபர் எல்லாமே வந்து வந்துருது. அப்படியே பேக் சைடு லுக்லாம் பாருங்க. டயரை காமிங்க. அப்படி டயர்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர் பாருங்க சூப்பரா இருக்கும். டோர் பேட்லாம் நியூ பேட் போட்டு டாப்ல ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பக்காவா பண்ணி டாப் ரூஃப் ஏசி, டாப் டிவி, உள்ள இன்டீரியர்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2,55,000 மட்டும் கேட்கறாங்க. 2,55,000 கேட்கறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொல்லுங்க, இந்த ரேட்டையும் குறைச்சி பேசி பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாக்குறது இந்த வண்டி எப்போன்னு தான் காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா வண்டியை பார்த்தா லெக்ஸஸ் மாதிரி இருக்கா, ஒரு லெக்ஸஸ் கிட் ஆல்ட்ரேஷன்ல, அதுவும் பம்பர் டு பம்பர் ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல வரைக்கும் ஃபுல் ஆல்ட்ரேஷனோட வண்டி அப்படி பின் டு பின் ரிஸ்டோரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. டயரை பாருங்க, டயர்லாம் சூப்பரா இருக்கும். வண்டி நீங்க ஓவரால் அப்படி ரோட்ல போகும்போது எல்லாருமே அப்படிதான் உங்களை திரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். குவாலிஸே இப்படி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஆச்சரியமா திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். ரியர் வைபரு எல்லாமே வந்துடும். ரிவர்ஸ் கேமரா போட்டுக்கிறாங்க. உள்ள எல்லாம் பாருங்களேன். இன்டீரியர் பத்தி சொல்லணும் அப்படின்னா சீட் கவர்ஸ் எல்லாமே இனோவால எப்படி இருக்கும், இனோவால இருக்க மாதிரி உங்களுக்கு சீட் செட்டிங் பண்ணி ரூஃப் ஏசி கொடுத்து இனோவா வி டைப்ல வர மாதிரி உங்களுக்கு ஸ்டீரிங், அந்த ஸ்டீரிங்கை வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த செட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 35,000 ஒருத்தர் இருக்குன்னு இருக்காப்ல. ஆடியோலாம் அந்த மாதிரி இருக்குன்னு இருக்காங்க. வண்டி கலர் வைஸா இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் வைஸா இருக்கட்டும் பக்காவா இருக்கு. 2003 மாடல் 28 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. வண்டி பம்பர் டு பம்பர் பின் டு பின் ரிஸ்டோரேஷன் பண்ணி அப்படி விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கொடி போஸ்டோட வேற லெவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வண்டியில இன்சூரன்ஸும் உங்களுக்கு 5 மாசம் வந்து லைவ்ல தான் இருக்கு. இன்சூரன்ஸ் இருக்கு. நீங்க நேர்ல வந்து உட்காந்து பேசினா பெஸ்ட் ரேட் இருக்கு. எனக்கு பின் டு பின் ரிஸ்டோரேஷன்ல ஒரு வண்டி தேடுறப்ப அது இந்த கலர்ல அப்படின்னா விட்டுறாதீங்க. நேர்ல உடனே கிளம்பி வந்துருங்க. வண்டியை பார்த்தா அப்படி லெக்ஸஸ் பார்த்த லுக்ல வந்து இந்த வண்டியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை எஸ்ஆர் கார்ஸ்ல பேசி பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கோங்க. நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு. கால் பண்ணிட்டு நேர்ல வந்துருங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.